அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம குயிக் ஸ்டடி ஸ்லோ லேர்னர்ஸில் 10th மேக்ஸ் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடத்தில் பயிற்சி 1.2ல் ரொம்ப ஈஸியான சம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்முன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். நான் ஏன் உங்களுக்கு இப்போ இந்த சம் சொல்லி கொடுக்குறேன்னா, கண்டிப்பாக வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இந்த சம் நிச்சயமாக 2 மார்க்கில் இல்லை 5 மார்க்கில் ஏதாவது ஒரு மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஏன் இதை ஸ்கிப் பண்ணணும், இதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாமே. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது தெரிஞ்சிக்கிச்சுன்னா நீங்கள் இந்த சம்மில் ஒரு 2 மார்க்கோ 5 மார்க்கோ நீங்கள் வாங்கலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த சம் நான் உங்களுக்காக இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இது உண்மையிலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போது பயிற்சி 1.2ல் 4வது சம்மு தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறை கொடுத்து நம்ம எழுதணும். அதாவது அவங்க கொடுத்துருக்கிற சம்மை பொறுத்து அந்த சம்முக்கான அம்புக்குறி படமும் வரைபடமும் பட்டியல் முறையும் நம்ம செய்யணும். அவங்க என்ன சம் கொடுத்துருக்காங்க, XY கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து 2Y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு வந்து 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட மதிப்பு வந்து 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். முதல்ல நம்ம என்ன எழுதணும், தீர்வுன்னு எழுதணும். எழுதியாச்சா? இப்போது இங்கே எக்ஸுக்கு வந்து 2y கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சம்மை வந்து கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸை வந்து இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கமாக கொண்டு வரணும். இப்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த எக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸை ஒய்யை மாற்றிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் வந்து இந்த பக்கம் போயிடும், அதாவது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடும். ஒய் வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போயிடும். இப்போது ஒய் ஈக்குவல் டு x/2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2y இருக்கா, இதில் வந்து எக்ஸும் ஒய்யும் அவங்கவுங்க பிளேஸ்லேருந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் வந்து ஒய் கிட்ட போகும், ஒய் வந்து எக்ஸ் கிட்ட வரும். இப்போது அப்படி நம்ம போடுறப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னா, y ஈக்குவல் டு x/2 அப்படின்னு வருது. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, கொடுக்கப்பட்ட எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் எங்கெல்லாம் இந்த சம்மில் வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு மதிப்பையும் நாங்கள் அதில் பிரதிடணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனில் அப்படின்னு எழுதிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு, இப்போ ஒயோட ஃபார்ம் என்னது, x/2 தானே. அப்போ நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன போடணும், 2ன்றதை போடணும். அப்போ 2/2ன்னு போட்டால் இது நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா? 2ஆம் வகைப்படால அப்படி கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 1 வரும். ஸோ 2 1 1 2, அப்போது 1ஆல் இது இதாகும், கேன்சல் ஆகும் இல்லைங்களா. இப்போ அடுத்து நம்ம 2 எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன இருக்குது, 3. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் ஒய், எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன மதிப்பு எடுக்கிறோமோ அதை எழுதணும் இல்லைங்களா. அப்போ 3/2. ஸோ 2ஆல் நம்மளால் 3/2 கழிக்க முடியாது. ஸோ ஆன்சர் வந்து அப்படி தான் வந்துடும், 3/2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 4. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4 எனில் இப்படி தான் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க் ஃபுல்லாக போடுவாங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடும், 4. அப்போ 4/2. ஏன்னா 4 வந்து 2ஆல் கழிக்க முடியல, 2 2 4 இல்லைங்களா. அப்போ ஆன்சர் வந்து 2. அடுத்து லாஸ்ட் நம்பர் வந்து 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 எனில் ஒய்யோட மதிப்பு என்ன வரும், 5/2. நம்மளால் 5 2 கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அப்போ அந்த ஆன்சர் வந்து என்ன வரும், 5/2 அப்படியே வந்துடும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படிங்கிறது சம்மில் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸையும் ஒய்யும் மாற்றிக்கலாம். நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸை வந்து ஒய்கிட்டையும் ஒய்யை வந்து எக்ஸ்கிட்டையும் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றுறப்போ நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டு x/2ன்ற ஒரு மதிப்பு வரும். ஸோ அதுதான் சமன்பாடு, ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு எக்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, 2 3 4 5ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு நம்பரை நம்ம பிரதிடணும். 2 3 4 5 பிரதிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனில் ஒய் ஈக்குவல் டு x/2 தானே. ஸோ எக்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே என்ன போடணும், நம்ம 2ன்ற நம்பரை போடணும். அதாவது நம்ம எடுக்கிற நம்பரை போடணும். அப்போ 2/2 கேன்சல் ஆக முடிஞ்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போல வாங்க. இப்போ படத்தில் கொடுத்துருக்கிற மாதிரியே அம்புக்குறி படம், கொஷினில் கொடுத்துருக்கிற மாதிரி அம்புக்குறி படம் வரையணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம் வந்து எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த மாதிரி அம்புக்குறின்னு போட்டுட்டு எக்ஸு ஒய் இந்த 2
ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. ஒரு ஓவல் ஷேப்புக்கு போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் இருக்கிறது எக்ஸ், இன்னொரு பக்கம் இருக்கிறது ஒய். அதாவது எக்ஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 2 3 4 5. ஒய்க்கு வந்து 1 2 3 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸுக்கு வந்து 2 3 4 5 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. ஒய்க்கு வந்து 1 2 3 4 அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன சம் கொடுத்துருக்காங்க, 2 எக்ஸ் வந்து 2 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு 1 இருக்குது. இப்போ வந்து இங்கே 3/2 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒயில் இல்லை. ஸோ அதனால் எது நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சிருக்கோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றது ஒய்யோட மதிப்பு 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னும் போது ஒய்யோட மதிப்பு 2 இருக்குது. ஸோ நம்ம இதை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன வந்திருக்கு, எக்ஸ் 2 1 வந்திருக்கா. ஸோ அப்போ எக்ஸில் வந்து 2 எங்கே இருக்கோ அப்போ ஒய்க்கும் நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். இப்படி இது வந்து உறவுன்னு சொல்லுவாங்க. ஆறுன்னா என்னது, உறவு. ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 4 எனில் ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்குது, 2. அப்போது எக்ஸில் 4ம் ஒயில் 2 நம்ம கனெக்ஷன் பண்ணணும். அப்போது இப்போ இதுக்கும் சேர்ந்தாச்சா. இப்போ மற்ற எதுவுமே வந்து நம்மளுக்கு கரெக்டான மதிப்பு இல்லை. இப்போ நம்ம அம்புக்குறியும் போட்டாச்சு. இப்போ அம்புக்குறியும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இல்லையா. ஃபஸ்ட் அந்த ஓவல் ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா ஒரு மெத்தடு போட்டு. ஸோ அதில் எது எக்ஸுக்கும் ஒய்க்கும் மதிப்பு கரெக்டாக வருதோ அந்த நம்பரை இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற உறவில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து வந்து வரைபடம் வரையணும்னு சொல்லியிருக்காங்க. வரைபடம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. வரைபடம் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டியல் முறையை பார்த்துடலாம் வாங்க. இப்போ பட்டியல் முறை எப்படின்னா, இப்போ நம்ம கிராஃப்லாம் போடுவோம் இல்லைங்களா. நம்ம கிராஃப் போடும்போதெல்லாம் எக்ஸ் ஒய்ன்னு போட்டுட்டு எக்ஸில் வந்து மதிப்பு 2,1 இருந்தால் 2 இருந்தால் ஒயில் வந்து 1 இருக்கும். நம்ம எப்படி சொல்லுவோம், 2,1ன்னு சொல்லுவோமா. இப்போ அந்த மாதிரி தான். இப்போ எக்ஸு ஒய் ரெண்டுமே எடுத்தாச்சா. இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம கேன்சல் பண்ணியிருக்கிற நம்பரை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். மற்ற இது வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா 5/2ன்றது வந்து கிராஃபில் வராது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸில் என்ன இருக்குது, 2, ஒயில் 1. அப்போது எக்ஸில் வந்து என்ன எழுதணும், 2, ஒயில் வந்து 1. இங்கே என்ன இருக்குது, எக்ஸில் 4 இருக்குது, ஒயில் 2 இருக்குது. அப்போது எக்ஸில் என்ன போடணும், 4, ஒயில் 2 போட்டுச்சிங்களா. ஸோ இதுதான் பட்டியல் முறை. இப்போ வந்து நம்ம வரைபடம் வரையலாம். இப்போ இதை பார்த்துட்டே வரையலாம் வாங்க. எக்ஸுக்கு வந்து 2ம் ஒய்க்கு வந்து 1ம் இருக்குது. அப்போ இது வந்து எக்ஸ் அச்சு இல்லைங்களா, இது ஒய் அச்சு இல்லையா. ஸோ எக்ஸில் 2 மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஒயில் 1. ஸோ அது ஒயில் வந்து 1 எங்கே இருக்கோ அதுக்கு நேராக நம்ம சர்க்கிள் பண்ணிவிட்டு 2,1 மென்ஷன் பண்ணணும். அடுத்து 4,2 இருக்கா. எக்ஸில் 4 இங்கே இருக்குது, ஒயில் 2 இங்கே இருக்குது. ஸோ 4 2 எங்கே வருதோ அங்கே மேட்ச் பண்ணிட்டு 4,2. அவ்வளோதான். இந்த சம் உண்மையிலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வருஷம் வர இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் நிச்சயமாக யாரும் ஃபெயில் ஆகக்கூடாது. உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரஸ்ட்டாக உங்களை நம்பி ஒவ்வொரு சமமே போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் சம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இதெல்லாம் வருமானு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கணக்கை பொறுத்த வரைக்கும் இது 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.